நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆக்சிடென்ட் பண்ண போறது தாசில்தார் வண்டி தானே. இங்கே வரப்போற ஆளுகிட்ட நீங்க சொல்லிட்டீங்களா சார்? நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரியா. இவன் ஒன்னும் மத்தவங்க கைகால உடைக்க வர சாதாரண லோக்கல் ரவுடி கிடையாது. நாம என்ன நினைக்கிறோமோ அதை பொறுமையா நமக்காக செஞ்சு முடிக்கிற ஆளுதான் இப்ப வரப்போறவன். 18 வருஷமாவே அவனை எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு நடுவுல எதிர்கட்சி மேல குற்றம் சுமத்தின முக்கியமான 4 அரசியல்வாதிங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சது இந்த கார்த்தி தான். சார் உள்ள இருக்காரு. ஓகே. அதனால நாம நினைச்ச மாதிரியே எல்லா வேலையும் சிறப்பா நடக்கும். வணக்கம் சார். உட்காரு. ராஜசேகர், இவன் தான் கார்த்திகேயன். கார்த்தின்னு கூப்பிடுவேன். கார்த்தி, உன்னால கைமலுக்கு ஒரு வேலை ஆகணும். வேலை உங்களுக்காக தானே? எனக்காக ஒரு வேலைன்னு சொல்லும் போது அது ஐசக் சாருக்கான வேலைன்னு தான் அர்த்தம். கார்த்தி, இந்த விளையாட்டுல நான் இல்ல. களத்துக்கு வெளியில நான் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். ராஜசேகர், ஆள் யாருன்னு காட்டுங்க. இவதான். இவங்களை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன் சார். இந்த ஊரோட தாசில்தார். எங்களோட ஒரு ப்ராஜெக்ட இப்ப இவ தான் தடை போட்டு வச்சிருக்கா. அப்படின்னா ஏன் சார் விட்டு வச்சிருக்கீங்க? போட்டு தள்ளிடலாம். அவளை கொல்லணுங்கிற எண்ணம்லாம் இப்போதைக்கு இல்லை. குறைஞ்சபட்சம் 3 மாசத்துக்கு அவ ரெஸ்ட் எடுக்கணும். கட்டில்ல இருந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிக்கிறியோ ஆக்சிடென்ட் பண்ணுவியோ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா அவ உயிரோட இருக்கணும். ஒரு ஆக்சிடென்ட் பண்ணா போதுமா சார்? ரொம்ப கொடூரமான ஒரு ஆக்சிடென்ட். அவங்க ஆபீஸ் பக்கம் வரவே கூடாது. அவங்களுக்கு பதிலா வர தாசில்தாரையோ இல்ல இன்சார்ஜையோ நாங்க யூஸ் பண்ணி நாங்க எங்களுக்கு ஃபேவரான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிக்கிறோம். கார்த்தி, எப்படி இந்த வேலையை முடிக்கணுங்கிறத நீ உடனடியா யோசனை பண்ணி வச்சுக்க. ஐசக் சார், ஒரு 2 வருஷமாவே நான் நேரடியா இந்த வேலைகளை செய்யறதில்ல. இதுக்காக மட்டும் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஆளை வர வைக்கணும்னா கொஞ்சம் செலவாகும். நான் சொல்றபடி நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு 2 பேரை நீங்க ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். நீங்க சொல்ற வேலையை நல்லபடியா செஞ்சு முடிக்கிற ஒரு ஆளை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ராஜசேகர், பணத்தை பத்தி நீ கவலைப்படாத. இங்க இருக்கிற ஆளை இறக்கி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இதுல ஒரு ரிஸ்க் இல்ல சார். கார்த்திகேயன் என்ன பிளான் வச்சிருக்காரு டீடைலா சொன்னார்னா அதுக்கான ஆளை நாம கொடுத்துடலாம். அதை நம்ம பண்ணிடலாம் சார். இவர் கொடுக்குற ஆளுங்களை வச்சு வேலையை முடிச்சிடலாம் சார். அதுதான் நல்லது. அது முடியாதுன்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் ஏன் ஆளுங்களை இறக்குறேன் சார். இதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். பிளான் சொதப்ப கூடாது. இதை நம்ம மிஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த மாதிரி இந்த 5 எழுத்து மந்திரத்தை எப்படி யூஸ் பண்றது? ஓம் நம சிவாய என்பது ஒரு 5 எழுத்து மந்திரமாகும். ஓம்காரம் என்பது சாட்சாத் அந்த பரமசிவனே தான். இந்த 5 எழுத்து மந்திரங்களை 500க்கு அதிகமான பிரிவுகளா பிரிச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த 5 எழுத்து மந்திரம் மூலமா இந்த உலகத்துல சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. இந்த 5 எழுத்து மந்திரத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினா அந்த பிரம்மனே வரம் கொடுப்பாரு. 5 எழுத்து மந்திரத்தின் மூலமா நமக்கு தேவையானதுக்கு பயன்படுத்திக்கலாம். டேய், நீ மேல படிடா. டேய், உங்க அப்பாவுக்கும் இதே பிரச்சனை தான் இருந்தது. நான் பாகவதம் கேட்கணும்னால உடனே அவரு தூங்கிடுவாரு.
கோயில்ல மணிக்கு ஒரு தடவை சொற்பொழிவாற்ற நைனாவோல கூட உன் முன்னாடி ஸ்டடியா இருக்க முடியல. அப்ப நாளை ஏமாத்துறோம். நீ சீக்கிரமா கிளம்பிட்டியா? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சீக்கிரம் போனா என்னால கொஞ்சம் ஃப்ரீயா போக முடியும். ஏங்க நான் போயிட்டு வரேங்க. ஆயுஷ்மான் பவ. ஓ, நீ கட்டியிருக்கிற சேலையும் மேக்கப்பையும் பார்க்கும்போது கலெக்டர் வேலைக்கு போற மாதிரி இல்ல தோணுது. நீ பண்ற மேக்கப்ல பாதி கூட பாலா பண்றது இல்ல. இதுக்கு முன்னாடி நீங்க அவளை ரொம்ப கேவலமா பாத்துட்டு இருந்தீங்க. என் பையனை கொலை பண்ண ராட்சசி அப்படின்னு தானே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அவ நிரபராதின்னு தான் கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் வேலைக்கு போனா விஏவான இப்போ தாசில்தார் ஆயிட்டா. இதுக்கப்புறம் ஏன் நான் அவளை என் எதிரியா பார்க்கணும்? அம்மா நியாயமா தான் சொல்லுது. செத்து போனவங்க செத்து போயிட்டாங்க. உயிரோட இருக்கிறவங்க சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழணும். நம்ம குடும்பத்துல ஒரு தாசில்தார் இருக்காங்கன்னு சொல்றது நமக்கு ஒரு பெரிய பெருமை தானே. ஆமா, அந்த பெருமையை நீங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தீங்களா என்ன? 2 குழந்தைங்களோட நடு தெருவுக்கு போன அந்த பொண்ணு அவளே கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கா. நீயும் என் மருமக தானே, உனக்கும் இது பொருந்தும் இல்லையா? இவளுக்கும் இது பொருந்தும். ஆனா அது என்கிட்ட மட்டும்தான் பொருந்தும். தேவையில்லாம தெக்கையும் வடக்கையும் நடந்த பிரயோஜனம் இல்ல. பாலாவை பார்த்து கத்துக்கோ. ஆமா, பாலாவை இந்த அளவுக்கு பெருமையா பேசுற அளவுக்கு உன் இதயத்துல அவளுக்கு இடம் இருக்கா? டேய், கையில அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு நாம மரியாதை கொடுக்கணும். அது பசங்களா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் சரி. அவங்களை எதிர்த்தோம் அப்படின்னா நமக்கு தான் அது கெடுதலா முடியும். சப்போர்ட் பண்ணணும், அதுதான் புத்திசாலித்தனம். அப்பனா நீங்க போய் அவளுக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல? பண்ணுவேன், ஆனா அதுக்கான நேரம் இன்னும் வரல. அந்த நேரம் எப்பமா வரும்? டேய் வினிச்சலோ, பாட்டி வினிச்செல்லம், பாட்டியம்மா உன்னை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருந்தேன். அதுதான் ரத்த சொந்தம் பாட்டி. நீங்க உங்க மனசுல நினைச்சாலே போதும், நான் அடுத்த நிமிஷம் இங்க இருப்பேன். இன்னைக்கு உனக்கு காலேஜ்லயே என்ன? அதை விட முக்கியமான வேலை எல்லாம் இங்க சிலது இருக்கே. தம்பி, நீ கிளாஸ் கட் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கியா? இவன் எப்ப பார்த்தாலும் படிக்க வேண்டாம். அதேதான். அம்மா, நீ சாப்பிட்டு வந்தியா என்ன? உங்க கையால சமைச்ச சாப்பாட சாப்பிட தானே பாட்டி நான் இங்க வந்திருக்கேன். அட, நீ அப்படியே மெலிஞ்சு போயிட்டியாடா. 10வது படிக்கும் போது வேணும் இப்படிதான் மெலிஞ்சு போயிட்டான். நான் அவனுக்கு கோழிக்கறியும் கள்ளும் கொடுத்து அவனை பலசாலி ஆக்கிட்டேன். இவன் அப்படி பண்ணாம இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு போல. இருந்து போடி. இவனை நான் ஒரு நல்ல ஆம்பளையா வளர்த்து காட்ட போறேன். கள்ளும் கோழிக்கறியும் கொடுத்து பேரனை பலசாலி ஆக்குற ஒரு பாட்டி உலக வரலாற்றிலேயே தடவையா இந்த வீட்டுல தான் இது நடக்குது. வீட்டுல நான் என்னதான் சாப்பாடு சாப்பிட்டாலும் உங்க கையால பரிமாறுற சாப்பாடை சாப்பிடுற மாதிரி திருப்தி அங்க கிடைக்கிறதே இல்ல. அதெல்லாம் அப்படிதான்ப்பா. வேலைக்கு போகாம சும்மா உட்கார்ந்து சாப்பிடுறதுதான் சுகமே. அந்த சுவைக்கு ஈடு இணை வேற எதுவும் இல்ல. பேசாம இருடா. அணில 2 மீன் எடுத்து வரு, இவனுக்கு சாப்பாடு போடணும். ஆனா சாப்பிடறதுக்கான டைம் இன்னும் ஆகலையே பாட்டி. நீ அதுக்கான நேர காலம் எல்லாம் பார்க்க வேண்டாம். சாப்பிட்டாதான்டா உனக்கு உடம்பு ஏறும். அனிலா, ஒரு 4 மீன் எடுத்து வருமா, நானும் லைட்டா டேஸ்ட் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல நீ குண்டாயிட்டனா வெடிச்சு போயிடுவ. உங்களுக்கு மீன் வறுத்து கொடுக்கறது ஏன் வேலை கிடையாது. நீங்க பாருடா, நீங்க ரொம்ப நேரம் நியாய பேசாம நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும். இவன் இங்க இருக்கிறது உனக்கு என்னடி பிரச்சனை? பால ரொம்பவே கஷ்டப்பட்டுதாங்க இவங்க 2 பேரையும் தனியா வளர்த்தா. அவளுக்கு உதவி பண்ண யாருமே கிடையாது. பசங்க பெரியவங்களாயிட்டாங்க. அவளுக்கு இப்ப ப்ரமோஷன் கிடைச்சு ஒரு நல்ல உத்தியோகத்துல இருக்கா. இப்ப எல்லாருமே நண்பர்களும் சொந்தக்காரங்களா மாறிட்டாங்க. ஓ, இப்ப நீ அவளை நினைச்சு பொறாமப்படுற. யாரு பொறாமப்படுறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பாலாக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் நான் தினமும் பிரார்த்தனை பண்றேன். அவங்களோட எதிர்காலமே இந்த 2 குழந்தைங்க தான். அகிலாவை கல்யாணம் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறமா அந்த குடும்பத்துக்கு இவன் தான் பெரிய தூணா இருக்க போறான். ஒரு காலத்துல உங்களோட பையன் அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். அதுல இருந்து மீண்டு வந்து இப்ப தன்னோட சொந்த கால்ல ஸ்டடியா நிக்கிறா. இப்ப நீங்க அவளோட பையனை உங்க கூட வச்சுக்கிட்டு பாலாவோட வாழ்க்கையை மறுபடியும் நாசம் பண்ணிடாதீங்க. அம்மா, அவ ஏதோ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ இதெல்லாம் ஒண்ணு பெருசா எடுத்துக்க. மரியாதைன்னா என்ன அவளுக்கு கத்துக்குடு. குடும்பம் நடத்துற அகங்காரம் அவளுக்குள்ள இருக்கு. சுமேஷ் மட்டும் வரட்டும், அவளோட அகங்காரத்தை நான் இல்லாம பண்ணிடுறேன். என் செல்லமே, நீ வாடா, மீனோட கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடு. டேய், நீ எதுக்கு சிரிக்கிற? இவன் சின்ன வயசுல உங்க கட்டளுக்கு கீழே பட்டாசு வெடிச்சதும் அப்புறம் கட்டெரும்புகளை உன் உடம்புக்குள்ள விட்டதையும் நான் நினைச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் அம்மாவுக்கு பிடிக்காத ஆள் யாருன்னு கேட்டா அது நீ மட்டும்தான்.
அந்த மாதிரி எதிரியா இருக்கிறவங்க மேல பாசத்தை காட்டினா எப்பவும் பிரியவே மாட்டாங்க. பாலாவுக்கும் உனக்கும் நான் ஒரு பாலமா இருந்ததுனால தான் உன் பேரன் இப்போ உனக்கு கிடைச்சிருக்கான். அதனாலதான் நான் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பாம இருக்கேன். நீ வாடா செல்லம். பாட்டி நீங்க சாப்பாடு எடுத்து வைங்க. நான் பெரியப்பா கிட்ட ஒரு சில விஷயத்தை பேசிட்டு உடனே வந்துடுறேன். என்ன செல்லம் பேசணும் சொல்லு. என் கூட வாங்க பெரியப்பா. அம்மா 4 மீனை நல்லா சிறப்பா வறுத்து வச்சிருக்கணும். பெரியப்பா நம்ம மிளகு காட்டு வீட்டோட லீஸ் இன்னும் முடியலையா? அது 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சிரும். அதை ரினியூவல் பண்றதுக்காக சுமேஷும் ஆஷாவும் அடுத்த மாசம் இங்க வர்றாங்க. பெரியப்பா உங்களுக்கும் என் அப்பாவுக்கும் சேர வேண்டிய அந்த சொத்து எப்படி சுமேஷ் சித்தப்பா கைக்கு போய் சேர்ந்தது? இது வரைக்கும் கேட்காத சில கேள்விகளை எதுக்காக இப்ப நீ கேட்டுக்கிட்டு இருக்க? நான் இவ்வளவு நாள் அதை கேட்காம இருந்தது சித்தப்பா இங்க இல்லாதனாலதான். ஆண் வாரிசா இருக்கிறதுனால என் அப்பாவோட சொத்து எல்லாமே எனக்கு தானே. அப்பாவோட சொத்துல பசங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு தானே பாலா கேஸ் கொடுத்துருக்கா. அந்த சமயத்துல ரொம்ப தந்திரமா ஒரு பிளானை பண்ணி அந்த முளவு காடு வீட்டை 10 வருஷத்துக்கு லீஸுக்கு கொடுத்துட்டு ஆஷாவும் சுமேஷும் துபாய்க்கு பறந்துட்டாங்க. எங்க எல்லாரையும் இந்த வீட்டுல குடியிருக்க வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. என் அப்பா இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா என்ன? டேய் வேணும் இல்லாம போனதானே இது எல்லாத்துக்குமே காரணம். அதான் இப்ப நான் இருக்கேன்ல, இழந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான பொறுப்பு இப்ப என்னோடது. அப்பாவோட சொத்து மட்டும் உனக்கு வேணும், ஆனா அவனுக்காக உன்னால எதுவும் பண்ண முடியாது. டேங்க பாரு, ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது இப்படி மூஞ்சி திருப்பி வச்சு நின்னுக்கிற பாத்தியா, இந்த பழக்கத்தை நீ முதல்ல மாத்திக்கணும். டே உனக்கு ஒண்ணு தெரியுமா, வேணுவுக்கு வருஷாந்திர திதி கொடுக்கற நாள் நாளைக்கு தான் வருது. முளவு காட்டுல அவனை அடக்கம் பண்ண சவத்தை அப்படியே இங்க எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல அவனுக்கு ஒரு அற்புதமான சமாதி கட்டலான்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். சரி, அதையே நீங்க பண்ணல. டே அதுக்கு இந்த வீட்டோட ஓனர் சம்மதிக்க மாட்டாருல்ல. டே அப்புறம் நாளைக்கு நம்ம 2 பேரும் அவனுக்காக திதி கொடுக்கறதுக்கு போக போறோம். 12 வருஷம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த சடங்கெல்லாம்? டேய் இத்தனை வருஷம் ஆகியும் கூட உன் அப்பாவை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனானே அந்த சூரஜ், அவனை இப்பவும் நீ பழிவாங்க நினைக்கிறல்ல? என் அப்பாவை கொன்ன அவனையும் அவன் குடும்பத்தையும் நான் வேற எப்படி பார்க்கணும் சொல்லுங்க. அதானே. டே ஆத்மாவுக்காக திதி கொடுக்கறதுங்கிறது ஒரு புண்ணிய காரியம்டா. எத்தனை வருஷங்கள் போனாலும் சரி மனசுக்குள்ள ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பாரத்தை இறக்கி வைக்கத்தான் நாளைக்கு திதி கொடுக்கணும். நான் வரல. வரமாட்டேனால நீ சொல்லக்கூடாது, நீ வந்துதான்டா ஆகணும். என் நைனாவோட விஷயத்துல என்னால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. காசிக்கு போறேன்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு போனவர் தான். எனக்கு தெரியும். போனவர் தான் இது வரைக்கும் திரும்பி வரவே இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமா, ஒவ்வொரு நாளும் என் அப்பாவோட போட்டோவை நல்லா தொடச்சி அதுக்கு ஒரு முல்லைப்பூ மாலையை போட்டு சந்தோஷமா பேப்பர் படிக்க ஆரம்பிப்பேன். செத்து போனவங்க லிஸ்ட்லயோ இல்ல ஆக்சிடென்ட் ஆனவங்க லிஸ்ட்லயோ என் அப்பாவோட பேர் இருக்கான்னு பார்ப்பேன். நோ யூஸ். அவர் உயிரோடு இல்லைன்னு யாராவது ஒருத்தர் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா கூட என் நைனாவோட போட்டோவுக்கு ஒரு மாலையை போட்டு வருஷம் அவருக்கு ஒரு திதி கொடுத்துருப்பேன். எங்க கொடுக்கறது? இது வரைக்கும் என்னோட நைனா என் ஆசையை ஒன்ன கூட நிறைவேற்றினதில்லை. ஏடா நான் என் நைனாவை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், அதுக்காக நீ இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? பெரியப்பா நீங்க என் கூட பெங்களூர் வரைக்கும் வர முடியுமா? ஏன்டா என் நைனாவை பத்தி அங்கிருந்து ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கா? தாத்தாவை தேர்றதுக்காக இல்ல, என்னோட தேவைக்காக தான் போறோம். இதை பரவாச்செல்லம், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். பெங்களூரோ பேங்காங்கோ இல்ல ஹைதராபாத்தோ எங்க வேணாலும் வர நான் தயாரா இருக்கேன். உனக்கு எங்க போகணும்? அதை நான் சொல்றேன். வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் காலை வரையிடாதீங்க. என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நான் உனக்கு தாண்டா சப்போர்ட் பண்ணுவேன். இது இந்த சதீஷோட வாக்கு. இந்த வழியா தான் அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சில நேரத்துல இந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல தான் தாசில்தாரோட வண்டி இங்க வரும், திரும்ப போகும். அதுக்கிடையில கட்டுப்பாட்டை இழந்த லாரி தாசில்தார் வண்டியில போய் இடிக்கணும். அவங்க ஆபீஸ் போறதுக்கான டைம் ஆயிருச்சு. மேடம்
மதியானத்துக்கு அப்புறம் எங்கேயாவது அர்ஜென்ட்டாக வெளில போகணுமா? மேலுள்ள மண்ணெடுக்க விஷயத்துல சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்டுகளை தயார் பண்றதுக்கு சில ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி ஆகணும். அதனால நான் இன்னைக்கு வெளியில எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு மதியானம் 2 மணிக்கு அப்புறமா என் பொண்ணோட ஸ்கூலில் ஆனுவல் டே. நான் அங்கே வரணும்னு சொல்லி அவள் ஆசைப்படுறா. நான் அவளை அங்கே சேர்க்கும் போது அந்த ஸ்கூலுக்கு போனேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த ஸ்கூலுக்கு போகல மேடம். நல்ல அப்பா. பொண்டாட்டியும் குழந்தையும் ஆசைப்படுற நேரத்துல கூட இல்லை அப்படின்னா வேற எப்பதான் இருக்கிறது? கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம இந்த பூமியில உயிரோட இருக்க போறோம். அந்த சமயத்துல நம்ம கூட இருக்கிறவங்க கூட நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போனோம். யாரு எப்ப இந்த உலகத்தை விட்டு போவாங்கன்னு சொல்லவே முடியாது. மேடம், உங்ககிட்ட வண்டி ஓட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு மாற்றமே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 3 தடவை சஸ்பெண்ட் ஆயிருக்கேன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதால. தண்ணி அடிக்கிறதுனால ஒரு குடும்பத்துல என்னெல்லாம் இழப்பு ஏற்படும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன். உங்க கதையை கேட்டதுக்கு அப்புறம் நான் தண்ணி அடிக்கிறதே விட்டுட்டேன் மேடம். வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. என் பொண்டாட்டி தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. என்னைய அட்வைஸ் பண்ணி திருத்தினதுக்காக என் பொண்டாட்டி உங்களை நேரில் பார்த்து நன்றி சொல்லணுமா? ச்சே, அவங்க என்ன ஆளையே காணாமே. அதுவும் தாசில்தார் வண்டி வருது. இங்க வச்சு ஆக்சிடென்ட் பண்றது கஷ்டம். நாம எதிர்பார்த்தது இங்க நடக்காது. இந்த ரோட்லயே அதிகமா டிராஃபிக் இல்லாத இடத்தை தான் தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களோ அந்த இடத்தையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்க வச்சு பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா நாளைக்கே இந்த வேலையை முடிச்சாங்க. எனக்கு வேண்டிய வசதிகளை பண்ணி கொடுத்தாலே போதும். மற்ற விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். சார், உங்க கம்பெனில இருந்து எனக்கு ஒரு லாரி வேணும். கார்த்திகேயா, இந்த கேம்ல நான் உள்ள வர மாட்டேன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கான அர்த்தம் ஏன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையும் இதுக்காக நான் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேன். நான் இவர்கிட்ட அதை பத்தி முதல்ல சொல்லிட்டேன். அண்ணா, நம்ம பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு லாரி வாடகைக்கு எடுக்கலாம். இந்த வேலைக்காக பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து லாரி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வேலையை பண்றதுக்கு ஒரு லாரியை கொடுத்தாலே போதும். அது உங்க கம்பெனி லாரி தான் யாருக்கும் தெரியாத மாதிரி நம்பர் பிளேட்டு, கலர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றேன். சம்பவம் நடந்த உடனே ரொம்ப சீக்கிரமா அந்த லாரிய உங்க குடோனுக்கு கொண்டு வந்து பழையபடி மாத்தி வச்சிடுறேன். ஒருவேளை ஆன் த ஸ்பாட்ல ஊர்க்காரங்க கிட்டயோ இல்ல போலீஸ் கிட்டயோ மாட்டிக்கிட்டா எத்தனை பேர் தடுத்தாலும் சரி, வண்டியை உங்க இடத்துக்கு சேஃபா கொண்டு வந்துடுறேன். அதை நினைச்சு நீங்க எந்த டென்ஷனும் ஆக வேண்டாம் சார். தைரியமா நீங்க லாரியை கொடுத்து விடுங்க சார், நான் ஓட்டிக்கிறேன். வேலைகளை எப்படி செய்யணும்னு இவங்கிட்ட தெளிவா சொல்லிட்டா அவ அதை கரெக்டா பண்ணுவான். ஏதாவது ஒரு தப்பு தண்டா நடந்துச்சுன்னா நான் விலகிடுவேன். அப்புறம் அந்த கடவுளே நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. நான் இந்த வேலையை உங்களுக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றும் பண்ணல சார். நான் பண்ண வேலை எதுவும் மிஸ் ஆகல. இதுவும் அந்த மாதிரி தான். ஓகே, நாளைக்கு அவளுக்கு லீவு. நாளான்னைக்கு ஆக்சிடென்ட் நடக்கணும். லாரி ராத்திரி நீ சைட்ல இருந்து லாரி எடுத்துக்க. ஓகே சார். கார்த்திகேயனுக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்துருங்க. மீதி பணம் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம். ஓகே, அது போதும். அம்மா, அங்கிள் ஏதோ பெரிய பிளானா போட்டுக்கிட்டு இருக்காருமா. எனக்கு தெரிஞ்சு யாரையோ போட்டு தள்ளுற பிளானா இருக்கும். அது அந்த தாசில்தார தான். அவ தானே இப்ப இவங்களுக்கு எல்லாம் எதிரியா இருக்கா. அவங்க எப்படி இதை நடத்த போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு லாரியை வச்சு தான் கொல்றது பிளானா இருக்கும் போல. நீ கேட்டியா? ச்சே, டேய் முட்டாள், அத போன்ல நீ ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம்ல. அது எதுக்கு? டேய், மாமா மனசு எப்ப மாறும்னு சொல்ல முடியாதுடா. ஒருவேளை மனசு மாறி நம்மள வீட்டை விட்டு வெளில போ சொன்னா நம்ம கிட்ட ஒரு பிடி இருக்கணும்ல. கொலை பண்ண போட்ட பிளான வீடியோ எடுத்து வச்சிருந்தா அந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணிருக்கலாம். எப்படி? அம்மா, நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க? இந்த மாதிரி சின்ன விஷயத்துல எனக்கு இஷ்டம் கிடையாது. அங்கிள் பாக்கெட்ல இருக்க கடைசி சில்லற காசு வரைக்கும் எனக்கு வரணும் தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த பிளாக்மெயில் எல்லாம் ஏமாத்துறோம். அதனால அங்கிளுக்கு என்னெல்லாம் உதவி பண்ணணுமோ
அதெல்லாம் நான் பண்ணுவேன். மாமா எந்த விஷயத்துலயும் மாட்டாத மாதிரி நீ தான் பாத்துக்கணும். அப்படியே மாட்டினாலும் நான் அவரை காப்பாத்திடுவேன். பாசத்தை காட்டி கொல்லணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் நான் அவருக்கு பண்ண போறேன். நாம இவங்க கிட்ட பாசத்தை காட்டி காட்டி கொல்லணும். சதீஷ் எங்க போறேன்னு சொல்லிட்டு போனானா? ஒரு ஃபோன் கால் வந்தது. தோ வரேன்னு சொல்லிட்டு போனவர் தான் பாட்டி. அவன் வரும்போது வந்து சேரட்டும். இந்தாப்பா, நீ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. இந்தா. எனக்கு போதும் பாட்டி. பூனை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றதுனால தான் நீ இன்னும் தேராமே இருக்க. நல்லா நிறைய அள்ளி சாப்பிடுப்பா. நீ இன்னைக்கு இங்க வருவேன் தெரிஞ்சிருந்தா பாட்டிமா சிக்கன் வாங்கியிருப்பேன். உங்களை எங்க வீட்டுக்கு வந்து இருக்க சொல்லி நான் எத்தனை தடவை சொன்னேன். நீங்க வந்தீங்கன்னா நான் தினமும் நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன். என்னை விட நல்ல சாப்பாடு உங்க அம்மா சமைக்கிறா இல்லையா? அம்மாக்கு எங்க நேரம் இருக்கு? எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் வேலை தான். பாட்டி நீங்க அங்க வந்துருங்க. உன் கூடயும் அகிலா கூடயும் இருக்கணும்னு தான் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன்ப்பா. ஆனா என் பையன் செத்து போக காரணமா இருந்த ஒருத்தி கூட என்னால எப்படிப்பா வந்து இருக்க முடியும்? கோர்ட் அவளை மன்னிச்சு தண்டனை கொடுக்காம விட்டுருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும், பாலாவுக்காக தான் அவளோட பழைய காதல சூரஜ் வேணுவை கொண்டிருக்கான். அவனோட வியாதி குணமாகி பொண்டாட்டி கூடயும் பசங்களோடையும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்ட என்னோட மகனை உனக்கு ஒன்று தெரியுமா? சாகறதுக்கு முன்னாடி உன் அப்பாவும் அம்மாவும் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. என் கூடவே இருந்துரு, என்னோட எல்லா சொத்தையும் உன் பேருக்கே எழுதி வைக்கிறேன்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஆனா உன்னோட அம்மா என் பையனை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் என் மகனை வெள்ளை துணி போத்துன ஒரு சவமா தான் பார்த்தேன். என் பையனை கொல்றதுக்காக தான் அவ அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்கா. வேணு வியாதியால செத்து போயிருவான்னு தான் முதல்ல நினைச்சா. ஆனா அவன் குணமாய் திரும்ப வந்தப்போ கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னா வாழலான்னு நினைச்சிருக்காங்க. என் மகனோட ஆத்மா சும்மா இருக்குமா என்ன? அதனாலதான் அவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. எனக்கு இப்போ ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு. உன்னோட அம்மா என்னோட அந்த இடத்து மேல கொடுத்துருக்கிற கேஸை வாபஸ் வாங்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன்ப்பா. அதுக்கப்புறமா அதை உன் பேருக்கு எழுதி கொடுக்கணும். உன்னோட அம்மாவை நான் எதிரியா ஒன்றும் நினைக்கல. ஆனா அவ கூட நீ வாழ்ந்தேன்னா உன்னோட எதிர்காலம் வீணா போயிடும். நீ இந்த ஜெகதம்மாவோட பேரனா தலை நிமிந்து வாழணும். படிப்பெல்லாம் முடிஞ்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட வந்து நீ தங்கணும். உன் அப்பாவோட ஆத்மா அதை பார்த்து சந்தோஷப்படும். காதலனோட வாழறதுக்காக தான் புருஷனையே கொலை பண்ண பிளான் போட்ட அந்த பாலா அவ சாகிறதுக்கு முன்னாடி அவ பண்ண தப்புகளுக்காக தண்டனை அனுபவிக்கணும். அந்த தண்டனை என்னன்னு முடிவெடுக்கிறதும் அதை செயல்படுத்தி காட்டுறதும் ஒரு ஆளுக்கு தான் உரிமை இருக்கு. வேணுவோட பையனான உனக்கு மட்டும்தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.